தான் வசதி கண்டு இருக்கக்கூடாது. இங்கே இருந்து இந்த பிள்ளை வெளிநாடு இருக்கும் வேற லெவல். அதே மாதிரி இந்த பிள்ளை நானும் சாங்க போகிறோம். நெஞ்சில் வாழும் உயிர்த்திய நீயே, தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே, எவ்வளமே வெயிலும் நீயே, ஜோஞ்சொல்லை தென்றலும் நீயே. I like you. வேணா நிற்கனாலும் உங்களை எனக்கு மிஸ் பண்ணிடுறேன். நல்ல மருமகள் என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு? தங்க பவுன் எனக்கு நான் இருக்கிறாலும் அப்படி கிடையாது. உண்மையிலே நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர்த்திய நீயே, தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டி. மிக்கி வந்து கட்டி பிடிக்குது. யாரே இருக்குமென்னு நினைக்கிறீங்க உள்ளுக்கு இருக்கிறது? தெரியலையா? என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு உங்களோட வீட்டில்? சத்தமாக கதைப்பேன். எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 55. உண்மையிலேயே 55 வயசுன்னு சொல்லிடலாம். அது என்ன உங்களை பார்த்தா என்ன பட்டாசு எல்லாம் போடுறீங்க? மருமக்கள் வேற என்ன? ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? வீட்டு பேர் என்னது? மீரா. சரியா நான் சொல்கிறது? ஓகே, நாங்கள் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரோம். நாங்களும் நீராவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷமா? நாங்கள் கிஃப்ட் ஒன்றுமே உங்களுக்கு வேண்டி கொண்டடையில. உங்களுக்கு பிடிக்குமா மிக்கி வந்து டான்ஸ் ஆடினா? எங்கே போட்டேர் மகன்? இப்படி செய்வேன் தெரியாது. மகனை மிஸ் பண்ணுறீங்களா? அவர் ஒன்று தான் உங்களுக்கு படிக்கணும், கவலையாக இருக்க. சரி, அப்போ அவர் வேற சொல்லுவேன். நாங்கள் போகாமல் நிற்கிறோம். அழாதீங்க. இன்றைக்கி உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இந்த சந்தோஷமான நாளில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று தான் இந்த விஷயத்தை செஞ்சுருப்பின. அப்போ நீங்கள் அழுதா வீலுக்கு கவலையாக இருக்குமேனு இல்லையா? தெரியாது எப்படி எல்லாம் செய்வேன். வேலையை போயிட்டு வேற ஏற்ற வந்த நான் வெள்ளனை போக தெரியாதுன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்போ இந்த டைமில்? சரி, பிள்ளை சந்தோஷமா தான் வச்சிருக்கு. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த மூமெண்ட்ஸ்? சந்தோஷமா இருக்கு. மகன் தான் கவலைப்படுது. இந்த நேரம் இப்படி வந்து பார்த்தா சந்தோஷம். அப்போ காஃபி என்ற பிறந்த நாளைக்கு முடியல. அப்போ மகன் வேற எவ்வளோ நேரமாகும்? அவன் சொல்லு எவ்வளோ நேரமாகும்? லேட் ஆகுமா வருது? என்ன செய்யும்? சரி, அப்போ மகன் வீடியோ பார்ப்பேன். நாங்கள் வடிவாக எடுக்கிறோம் வீடியோ. உங்களை மகன் வீடியோவில் பார்ப்பேன். இந்த கேட்க வேண்டுவோம் மம்மிக்கிட்டே இருந்து. இல்லாட்டி இது எல்லாமே உங்களுக்கு வேண்டி கொடுக்க சொல்லி யார் எங்களுக்கு சொல்லியிருப்பா? இல்லவே இல்லை. பிள்ளைகள் என்ன தான் நிற்கிறீனம் தானே, பிள்ளைகள் செய்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. யார் சொல்லியிருப்பா? மருமகளா? குழப்பிரமா உங்களை? சலாவா? சலான்னு சொல்கிற வேறவா உங்களுக்கு? 4வது மகளா? ஒச்சோ, சரி. ஏன் அழுகுறீங்க? அளவு கிடந்த அன்பேன்னு இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்களோட சந்தோஷத்தை கூட கண்ணீரில் வழி காட்டுறீங்க. ஆனால் இது பிள்ளைகள் வேண்டி தெரியல உங்களுக்கு. ஓகே, மிக்கிட்ட கேட்க வேண்டுவேன். மிச்சம் என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்ப்பேன். நீங்களா செஞ்சீங்க இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி அம்மாவுக்கு? நீங்கள் செய்யலைன்னு செய்யணும் மட்டும் எதிர்பார்த்துனீங்களா? செய்யலை. அப்பாவா செய்யலையா? தெரியலை. அப்போ கிஃப்ட்டுகளை வேண்டி பார்த்துட்டு யோசிப்பேன். கொடுக்குறீங்களா மிக்கி கேட்க? கொடுக்க மாட்டீங்களா? என்ன செய்யணும் அப்பாவா? உங்களை கிஸ் பண்ணணுமா? என்னடாப்பா இது நமக்கு வந்த சோதனை. ஐயோ, சரி, அப்போ கொடுங்க கேட்க. சரி, மிக்கி கிட்ட வாங்க. பேசியில் வைப்பேன். என்ன அண்ணா தம்பி வருவானப்பா?
5 பேர்ல அந்த ஆம்பளை பிள்ளைய தான் தேடுறீங்கன்னு. ஏன்னப்பா பொம்பளை பிள்ளையில விட ஆம்பளை பிள்ளையில தான் பாசம் முடியும் அவங்களுக்கு. பாசம் தான் அவர்ல இன்னும் கொஞ்சம் பாசம் கூட. ஓகே ஓகே. இவ்வளவு காலம் அவர் தன்று உழைப்பால தான் எல்லாமே எங்களுக்காக செஞ்சவா. அவள் இவ்வளவு காலம் ஆரோக்கியமா வாழ்ந்த மாதிரி இனி வரும் காலங்கள்லையும் இதே ஆரோக்கியத்தோட வாழணும் மட்டும் சொல்லி உங்களை விஷ் பண்ண சொன்னவே. உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பண்ணுவோமா அதை கொடுங்க மிக்கி. நிறைய கிஃப்ட் இருக்குது. அவள் எல்லாம் வேண்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக பார்ப்போம் வேறு ஏதோ வேண்டி கொடுத்துருப்பான்னு சொல்லி. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து யாராச்சும் கொடுத்துருக்க மாட்டாங்களா கொண்டை கொடுங்கன்னு சொல்லி? மகன் பிரசன்ட் தந்துட்டீரா? யார் அவர்? ஓகே, அப்போ கிஃப்ட் தந்துட்டீர் அவர். அப்போ வேறு யாரும் இல்லை தர்றதுக்கு என்ன என்ன கிஃப்ட் வந்து? ஓகே, அப்போ எல்லாரோடையும் நீங்கள் அன்பாக இருப்பீங்க போல. இவ்வளோ கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க உங்களுக்காக என்ன? ஓகே, எங்களுக்கும் சந்தோஷம் உங்களை பார்த்தது. என்ன மிக்கி சந்தோஷமா உங்களுக்கு? எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? நிறைய. ஓகே, அப்போ அந்த கிஃப்டை கொடுப்பேன் அம்மாவுக்கு. கொடுங்க. பாப்போம். எனக்கு தெரியாது போனோட பற்றி. நான் சும்மா சொன்ன நான் வேலை செய்கிற இடத்துல அந்த மேலே தான் சொல்லி எடுக்கிறேன். நீங்கள் என்ன ஒரு ஃபோன் சின்ன நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்காது கதை பண்ணிட்டு எனக்கே தெரியாது. ஃபோன் எடுக்கையும் தெரியாது. அமர்த்தி கதைப்பேன். ஓகே, அப்போ யார்கிட்ட கேட்டு நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் வேண்டி தாங்க? எல்லார்ட்டையும் கேட்டுருக்குறீங்க. பிள்ளைகள் எல்லாரும் தான் இப்போ வேண்டி தந்துருப்பாங்க போல. என்ன தேவையான பொருளாக பார்த்து வேண்டி தந்துருக்கணும். பிள்ளைகள ஃப்ரெண்ட்ஸும் உங்கள பாசம். அப்போ அப்பா நான் நினைக்கலன்னு. யாரா இருக்கும் அப்போ பிள்ளையோட ஃப்ரெண்டாக இருந்தா? யாரா இருக்கும் ஃப்ரெண்ட்? ஒரு ஆளை சொல்லுங்க அப்பா, எனக்கு இவா தான் செஞ்சிருப்பான்ட்டு சொல்லி சொல்லலாம். என்ன ஒரு ஆளை சொன்னா ஒரு ஆள் கோவிப்பினம். என்ன நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே உண்மையாவா? அப்போ உங்களுக்கும் தெரியாது நான் யார் வண்டி கொடுத்ததுன்னு சொல்லி. பாப்பா எடுத்து காட்டுங்க இன்னும் இருக்குண்டு. வாவ். அம்மா சாரியை கொடுத்து விடுவோம்மா அவருக்கு. யாரா இருக்கு முள்ளுக்கு இருக்கிறது? பார்க்குறீங்க விளங்குது இல்லைன்னு. யார் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் இது? சத்தமா பிடிச்சிருக்கா? எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. வார்த்தைகளால சொல்லலாம் இருக்குதா? சொல்லுங்க பாப்பு. சும்மா நிறைய சந்தோஷம். என்ன என்ன சிரிப்பு? ஏன் சிரிச்ச நீங்க? கொடுங்க மிக்கி. கொடுக்க மாட்டீங்களா? நீங்க சாப்பிட போறீங்களா? என்ன செய்வேன்? ஏன் தெரியுமா அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு? ஏன் மிக்கி கொடுக்க மாட்டீங்க? யார் தந்ததுன்னு நீங்க சொல்ல இல்லையா? இல்ல இவையில தாண்டி வேற ஒரு ஆள்டா. உங்களோட ஹஸ்பண்ட் இப்படி அப்படி எப்படி செய்யணும் இதெல்லாம் இருக்கிறதா வராது. சரி, அப்போ மிக்கி இதை கொடுங்க. இன்னும் 2-3 கிஃப்ட் இருக்கு. அதை பார்த்துட்டோம்னு சொன்னா அம்மாவோட ஒரு டான்ஸ் ஆடிட்டு மிக்கி கேக்கும் கட் பண்ணிட்டு போயிடுவேன். பிள்ளையெல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனால் நான் இப்போ கடைசியாக சொல்ல போகிறேன் நேரன்ட்டு சொல்லி. நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா எனக்கு இடம் தெரியாது. கவலைப்பட போறீங்க ஏன்டா நான் இவங்களை சொல்லலையேன்னு சொல்லி. முதல்ல கூட போயிட்டு இப்படி யாராச்சும் இப்படியெல்லாம் விஷ் பண்ணி இப்படியெல்லாம் செலிப்ரேஷன் நடந்ததில்லை. ஒரு நாளும் நடந்ததில்லை. அப்போ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமா? லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைமா? உண்மையாவா? அப்புறம் நிறைய சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்ட நீங்கள் யார்டையும் எனக்கு இது வேண்டி தாங்கன்ட்டு சொல்லி பிள்ளைகிட்ட சொல்கிற எல்லாத்தையுமே பிள்ளைகள் உங்களோட தேவைகளை நிறைவு செஞ்சுருக்கணும். என்ன நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களோட பிள்ளைகளுக்காக பார்த்து கேட்க மாட்டேன். சும்மா ஏதாச்சும் விட்டுவேன். தெரியும். அவைகளுக்காக தான் போகிறோம். இப்பயும் அவைகளுக்காக தான். எப்பயுமே அவைகளுக்காக தான். கஷ்டம் வந்து நான் இந்த பிள்ளைல சந்தோஷமா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் எனக்கு ஆசை. எந்த ஒரு தாயிட மனநிலையும் அதுதான். என்ன பிள்ளையோட சந்தோஷத்துக்கு தான் நான் இப்போ வயசுக்கும் ஒருவருக்கும் விருப்பம் இல்லை.
மருமக்கள் பிள்ளைகளுக்கு இருபது சனிக்கிழமை இருப்பாங்க. நானாக தான் முடிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் பிள்ளையில மற்ற வீட்டை நான் எந்த ஒரு வழிக்கும் விட்டுறக்கூடாது. நானே தான் எல்லாமே செய்யணும்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நினைச்சதுக்கு மேலால் உங்களுக்கு நல்ல பிள்ளையில கடவுள் தந்துருக்குறேன்னு உண்மையாகவே உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி செஞ்சது உங்களோட பிள்ளைகள் இல்லை. குழப்பறேன்னு கடைசியாக அவ்வளோ கிஃப்டையும் பார்ப்போம். பார்த்துட்டு யாருன்னு யோசிப்போம். என்னையே நீங்கள் அளவு வச்சுட்டீங்க. மிக்கி அழுகுறீங்களா? உண்மையாக அழுகுறீங்களா? ஓகே ஓகே. இன்னும் இருக்குமா நினைக்கிறீங்க இதுக்கு உள்ளது மணிக்கூட என்ன? ஓகே. நான் விரும்பி கட்ட மட்டும் பிள்ளைங்க படிக்கிற சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே நான் வயது சொல்லுங்க. யார் செஞ்சுட்டுப்பா? வண்டி கொடுத்துருங்க அம்மாவுக்கு. சொல்லுங்க அம்மாவை பற்றி சொல்லுங்க. அம்மாவுக்கு நீங்கள் விஷ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த மூமெண்ட்டில் எங்களை சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக நீங்கள் ஏதாச்சும் அம்மாவுக்கு சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கடைசி அம்மாவுக்கு சொல்லுவோம் இந்த கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு யார் அனுப்பி விட்டதுன்றது சொல்லுங்க. நான் நிறைய சொல்லுவேன். வயசு போக மட்டும் எனக்கு ஒரு சங்கிலி, ஒரு காப்பு, ஒரு மோதிரமும் கையில் இருக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். நான் சொல்லுவேன் நம்ம அவ்வளோ தேவைக்கு நிறைவேற்று போன வருஷம் ஓகே. செய்வனும் இருந்தவ காசு வேணும். ஆனால் சும்மா ஃப்ரெண்டப்பட்ட அப்போ பிள்ளைனா இந்த வருஷம் மகள் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவள் தான் செஞ்சிருப்பா. இப்போ நினைக்கல அவள் தான் செஞ்சிருப்பா. என்ன சொல்லுவோம் இப்போ அவாக்கு? போட்டோ விடுங்க. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு இவ்வளோ அளவு கடந்த சர்ப்ரைஸ் டெலிவரி செஞ்சுருப்பேன். இல்லை ஓகே ஓகே. நாங்கள் இங்கே வர முதல்ல எங்களுக்கு நாங்கள் இடையில் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் காவில் சொன்னவையல் அம்மா சரியாக வேலைக்கு போகிறா, இப்போ மட்டும் வேலைக்கு போகிறா, அவள் வேலை செஞ்சு தான் அந்த பிள்ளையில் சரியாக கஷ்டப்பட்டவா, இதுதான் அவள்கிட்ட இப்படித்தான் அவள் வளர்ந்தவா, இப்படித்தான் பிள்ளைகள் எல்லாரையுமே வளர்த்தவான்னு சொல்லிக்கல. உண்மையாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக எனக்கு உங்களை பார்த்தது சந்தோஷம். ஏன்னா எல்லா தாயுமே நினைக்கிற ஒரு விஷயம், எனக்கு அம்மா இல்லை, எனக்கு உங்களை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு. ஆனால் நான் இப்படி அழுததே இல்லை. இல்லை நான் எங்கேயும் போய் அழ மாட்டேன். எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து உண்மையாக பிடிச்சிருக்குது. என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு தாய் வந்து நினைக்கிறது மெயினாக இதுதானே, இந்த பிள்ளைகளை போயுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி. அந்த மனசு வந்து தாயை தவிர வேறு யாராலையுமே நினைக்க முடியாத ஒரு விஷயம். உண்மையா இல்லையா? என்னை அள வச்சுட்டீங்க. பரவாயில்ல, ஓகே, சந்தோஷம். நாங்களும் நிஷா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னு சொல்கிறேன்னே தெரியா. உங்களுக்கு சர்ப்ரைஸை விட எங்களுக்கு தான் நிறைய சர்ப்ரைஸாக இருக்குது. உண்மையாக சந்தோஷம். என்ன இப்போ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி செஞ்சது, நீங்கள் கஷ்டப்பட்டு சின்னல இருந்து வளர்த்த உங்களோட பாசக்கார உங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சது. பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டுருவோம்மா முன்னுக்கு ஒருக்கா.
வாங்க போன சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்புன்னு ஏறுது